எண்ணெய் மேலே மிதக்க மிதக்க நல்ல புளிப்பு காரமாக நீங்கள் கேட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட ரெசிபி பார்க்கலாமா? ஒரு நாள் ஃபுல்லாக புளியில் ஊறின அந்த கத்திரிக்காவை எடுத்து சாப்பிட அமிர்த மாதிரி இருக்கும். இதை செய்கிறதுக்கு கை நிறைய சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நாட்டு வரி கத்திரிக்காவை நாலா கீரி உள்ள பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ ஒரு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி உரிச்ச 20 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, நறுக்குன ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாத்தி தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே மண் சட்டியில தாராளமா நல்லெண்ணெய் விட்டு நாலா கீர்ன கத்திரிக்காவை இந்த எண்ணெயில போட்டு கத்திரிக்காய் 3/4 வாசி வேகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க. 3/4 வாசி வெந்ததும் வேற பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டை போட்டு லைட்டா வதக்கி முன்னாடி அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மலன்னு கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காவையும் சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தா நல்லா தகன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். செஞ்சு பார்த்தீங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்க.